ஹோட்டல் ஹைவே வந்திருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டாப் ஓவர் இதுதான். ஸோ பெங்களூர் போகிறவங்களும் சரி, திருப்பதி போகிறவங்களும் சரி, இங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு தான் போவாங்க மோஸ்ட் ஆஃப் பீப்புள். பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப பழைய ஹோட்டல் இது. ஆல்ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏலகிரி ஹில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்ல பனியாக இருக்குது. ஃபோர் ஹவர்ஸ் ஆயிருக்கு சென்னையிலேருந்து ஏலகிரி வர்றதுக்கு. இட்ஸ் அபவுட் 220 கிலோமீட்டர்ஸ். இன்னும் 16 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து இருக்குது. ஸோ அது ஒரு ½ hour ஆகும். அண்ட் இப்போ டெம்பரேச்சர் இங்கே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இட்ஸ் அரௌண்ட் 21 to 22 degrees இப்போது. நேச்சுரல் பார்க் இது. நேச்சர் பார்க் இது. அந்த அளவுக்கு நேச்சரிஸ்டிக்காக பார்க்கறதுக்கு எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக தெரியல. செல்ஃப் பெடலிங்க்கு 200 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இல்லைன்னா பர் பர்சனுக்கு 50 rupees. ஆனால் அவங்களே ரைட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் சாய்ஸ் இருக்குது, நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆர்டிஃபிஷியல் லேக்கு. மவுண்டன் வியூ அட்வென்ச்சர் பார்க் வந்திருக்கோம். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்வென்ச்சர் பார்க்கு ஏலகிரியில். இதை விட்டால் எக்ஸ்ட்ரீம் அட்வென்ச்சர்ஸ் ஒன்று இருக்குது. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், அது ஒரு வியூ பாருங்கள் எப்படி இருக்குது. இல்ல நான் என்ன சொல்றேன், மூடி கீழே விழுந்துரும்ல. பாப்போம் அடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். சும்மா சொன்னேன், மூடி கீழே அடிச்சா விழாது. மூடி மேல அடிங்க, போட்டுற இடத்துல அடிங்க. கீழே கொஞ்சம் எப்படி ஓகேவா? ரெண்டு கஷ்டம். சைடுல இருந்ததும் முடிஞ்சிச்சு. ஃப்ளோர் மாதிரி நீ தூர வைக்கிறது ஏன் பண்ணனும்? இங்க குவாலிட்டி எல்லாம் நல்லா தான் இருக்கு. இப்போ நான் ஜிப் லைன் பண்ண போறேன். இதோட குவாலிட்டி கூட நல்லா தான் இருக்க மாதிரி தெரியுது. மவுண்டன் வியூ ஐ திங்க் இட்ஸ் குட். நீங்களும் ட்ரை பண்ணலாம். மொத்த பேக்கேஜ் எடுத்திங்கன்னா 1000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. எல்லாமே பண்ணிக்கலாம் நீங்கள். ஏடிவி, பெயிண்ட் பால், மவுண்டன் வியூ அட்வென்ச்சர்ஸ் நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எல்லா ப்ராடக்ட்ஸ்லாம் குவாலிட்டியாக இருக்குது. கொஞ்சம் சேஃப்டியும் நல்லா பார்த்துக்குறாங்க. அது முடிஞ்சிச்சு. இப்போது நம்ம லஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே குமாரராஜா பேலஸ் ஒன்று இருக்குது. அங்கே தான் ஹோட்டல் ஸ்டே பண்ணலான்னு இருக்கோம். ரூம் இருக்கா இல்லைன்னு தெரியாது. செக் ரூம்
be same. AC will not be there. So in any room AC, AC we have 40, 29, 30 AC rooms are there. 10 non-AC. Suite room is 20. இப்போ ஃபுண்டேரா பார்க் போகிறோம். அங்கே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அங்கே செக் பண்ணி பார்ப்போம் அது எப்படி இருக்குது. Ducks, turkeys, snacks, rabbits, pigeons, எல்லாம் செவன்டி சினிமா வந்து ஒரு அனிமேஷன் மூவியில் ப்ளே பண்ணுவாங்க. அதுக்குள்ளேயே வந்து நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி ஷீட் ஷேக்கிங்கோட ஸோ அது உள்ளதாக இருக்கா? ஆமாம் சார். அதோட சேர்த்து 300 வரும். நம்மளுக்கு வந்து நெட் கிரிக்கெட் வித் கிரிக்கெட் வேணும்னா 400 சார்ஜ் பண்ணுவோம். கிரிக்கெட் வேணும். அப்போ 300. ஸோ பேர்ட்ஸை நம்ம ஃபீட் பண்ணலாம், லைக் அவங்க எடுக்கலாம், ஃபோட்டோஸ் எடுக்கலாம், வீடியோஸ் எடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். சரி கொடுங்க, 4 கொடுங்க. பர் பர்சன் 300. ஆமாம் சார். அவங்களோட ஏஜ் அவங்க 5 years. 5 years 200. இது ஃபுல்லாமே சிக்கன் வெரைட்டி தான். இது பார்த்தீங்கன்னா பிளாக் லேசி. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரிஸ்டால் கேப் நெதர்லாந்து இதெல்லாம் அங்கேருந்து இம்போர்ட் பண்ண. ஆமாம் சார். இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஸ்மாலஸ்ட் ஃபைட்டிங் சிக்கன் டேபிள் ஃபைட்டிங். இது பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் ஸ்வீட்டி. இது பார்த்தீங்கன்னா கொச்சின் பேங்க் பிளாக். மில்லியன் ஃப்ளவர்ஸ். இது பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி. தம்பி இந்த கேஸ் தோட்டத்துக்கு உள்ளே வச்சு பாரு அந்த சிக்கன். இது நமக்கு ஒரு சில்லுன்னு இது உள்ளே வச்சோம். அப்புறம் இது வந்து வேர்ல்ட் பிக்கஸ்ட் சிக்கன். யூஎஸ்ஏ பிரம்மா 8 kg வரை வளரும் வெயிட். இது பார்த்தீங்கன்னா ஃபேஷன் கட்ரோல். பார்த்தீங்கன்னா கடைசி நம்ம ஆல் பிளாக் சிக்கன். இதோட பிளட் ஃபுல்லாமே பிளாக் கலர். இது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஸ்வீட்டி சைனா. அது பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பிராண்ட் தான் மினியேச்சர் சிக்கன். இது டவுன் 7 சைடு. சார் இது வந்து இது ஸ்ராஜன் வாங்குவோம். இது தலையிலேருந்து முட்டு வர ஒரு கலரில் இருக்கும், இதெல்லாம் ஒயிட் கலரில் இருக்கும். இது வந்து ஃபீல் பேக் வாங்க. இது ரெக்கல பார்த்தீங்கன்னா சொல்ல இருக்கும். இது வந்து அமெரிக்கன் ஃபேண்டல் இருக்கும். இது வந்து எப்பவுமே தொகை வச்சுனே இருக்கும். இது வந்து அழகுக்காக வளர்க்கும். இது வந்து முஸ்கினோ அடிக்கடி இது கலெக்ட் பண்ணிங்க. இது வந்து புத்தா ப்ளஸ் டம்ளர் இருக்கும். இதோட இது ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மூக்கும் தலையும் கண்ணு மட்டும் ப்ளஸ் இருக்கும். இது வந்து இந்தியன் ஃபேண்டல் இருக்கும். இது வந்து பிளாக் கலர். இதுவும் அழகுக்காக வளர்க்கும். இதுல இந்தியா பெண்டல்லே 2 இருக்குது. ஒன்னு பிளாக் ஒன்னு ஒயிட். இது தமிழ்ல வந்து மானப்புறான்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட வந்து 3 இருக்குது. ஒன்னு பிளாக் ஒன்னு ஒயிட். அதோட பேபிஸ் பேபி. அது பேர் வந்து கேபிக் சொல்லுவாங்க. இது கலர் ஒயிட் கலர் இருக்கும். இதெல்லாம் பிளாக் கலர். இது வந்து ஹோம்மேட். இது வந்து ரேஸ்க்காகவே வளர்க்கணும். ரேஸ் கார்டு. இது நார்மல் இது வீட்டிலலாம் வளர்க்கணும்ல. அந்த பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா மூக்கான் மட்டும் ரவுண்டாக இருக்கும். இதோட மெட்டாலிட்டி பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஷேப்பில் இருக்கும். 2 இருக்கும். ஆர்ட் ஷேப்பில் இருக்கும். ஆமாம். குமாரராஜா பேலஸில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். இப்போ அதில் டெரஸ்ல இருந்தால் பேசிட்டு இருக்கேன். நேற்று நைட்டு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுனால தூங்கிட்டோம். ஸோ வீடியோ பண்ண முடியல. பிரேக்ஃபாஸ்ட் நல்லா தான் இருக்குது. அண்டு ரூம்ஸ்லாம் ஸ்டாண்டர்ட் ரூம் சார்ஜஸ்லாம் 3000 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அப்புறமா வேறு என்ன, இதோட வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
இன்னும் 2 ஃபால்ஸ் கவர் பண்ணணும். சாரி 2 ஃபால்ஸ் இல்லை, ஒரு ஃபால்ஸ் கவர் பண்ணணும். அப்புறமா ஒரு டெலஸ்கோப் ஒன்று இருக்குது, அது ஆல்ரெடி க்ளோஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க, அது பார்க்கணும் போயிட்டு. நாங்கள் கீழே இறங்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து டெலஸ்கோப் அப்சர்வேட்டரி போகிறதுக்கு அரௌண்ட் 45 மினிட்ஸ் ஆகும். அதை பார்த்துட்டு ஜலகம்பரை வாட்டர் ஃபால்ஸ் போவோம். 1 டே வேணால் வாங்க, ஒன் டே ட்ரிப் பண்ணுங்க, இல்லைனா 1 நைட் ஸ்டே பண்ணுங்க. இதுக்கு மேலே இங்கே பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. டெலஸ்கோப் அப்சர்வேட்டரி க்ளோஸு அண்ட் ஆக்சஸ் எப்போனா ஒன்லி சாட்டர்டே தான். இதுதான் ஜெகதாம்பரை ஃபால்ஸு. அவ்வளோ கூட்டம்லாம் இல்லை இங்கே, ஆனால் ரொம்ப டர்ட்டியாக இருக்குது இங்கே. குளிக்கிறதுக்கே மூடல இங்கே. ஆனால் தண்ணி நல்லா வருது இங்கே. ஜெகதாம்பரை ஃபால்ஸு பார்த்துட்டீங்க, தண்ணி நல்லா வருது. இது பக்கத்தில் தான், இங்கே தான் ஒரு டெம்பிள் கூட இருக்குது, அதுவும் நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப நடக்கிற மாதிரிலாம் இல்லை, சின்ன ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது, அப்படியே படிக்கலாம், நடந்து போயிடலாம் நீங்கள். இதோட ஏலகிரி ட்ரிப் முடிஞ்சுது, எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. We are now at Yercaud. Now we have reached at Yercaud boat house. Temperature here is around 21 degrees now. எவ்வளோங்க சார்? 30 ரூபா சார். Now let's go to Yercaud Lake. After finishing this Yercaud Lake, we'll be going to Pagoda Point. Boating के लिए 4 பேருங்க. 40 ரூபாய் தாங்க சார். எப்படி இப்படி தானே? This is Yercaud Lake. Pro boating, pedal boating, and even motor boating is there. Even horse riding is here. That is only on Saturday and Sunday. After this, we will be going to Pagoda Point. Then gents seat, children's seat, and unnu seat irukla, enna seat adu? 3 irukke. Ladies seat. Then we will go to ladies seat also. For lunch, if you are a vegetarian, you can try at Sarvana Bhavan Elite, which is near to Yercaud Lake. If you want non-vegetarian, you can go to Sweet Rascal. It's also nearby only, but I heard you need to do pre-bookings. I'm not sure about that. Now we are at Ladies Seat. Here many eatery stores are here. In Ladies Seat, one telescope is there. You can see the view from that. Ladies Seat is exactly 2 or 3 kilometers from Yercaud Lake. அந்த டெலஸ்கோப் இல்லையே இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? இனி க்ளோஸா? ஓகே, ஸோ டெலஸ்கோப் இஸ் க்ளோஸ்ட். இந்த லெஃப்ட் இருக்கு அத வெட்டு மீட் சரி பட் தண்ணி மாதிரி Now we are heading to Gen Seat. This is the entrance for that. It's just half a kilometer from Ladies Seat. You can take a car and go. Again, one more ticket is there. ரோஸ் கார்டன் படம்
கண்ணாடி எங்க ஊர்ல வண்டியில வச்சுனா இதான் கார். This is gen seat and children's seat, and this side is botanical garden. You can better exit it. There's nothing much to see here. Till ladies seat you can come. Now we have reached Pakoda Point. This is 7 kilometers from ladies seat. This is Pakoda Point viewpoint. We came to Poppy Hills. Here we will be doing some 2-3 activities. Then after that we will be going to one more new place. The 2 activities over. No more 2 to go. கொஞ்சம் பண்ணிட்டீங்களா? வேணாம். ரெண்டே கேம் தான் போயிருக்கீங்க. ஆமா. பைக் ரைட்? ATV and இது zip line. யா ஓகே சார். வேற? இதுவா? எஸ். ஐயோ. The coffee is very good. If you are in Yerkar, at least once you come to this place. Now we have reached Piku Park. Here also some adventures are there, whereas we can play with the birds. They say that you can take it in a hand also. For it they are charging 250. இந்த பேர்ட்ஸ் வந்து கையில வர மாட்டாங்க சார். பிளேட்ல வருவாங்க. இவங்க நேம் ரெயின்போ லாரிகிட் சார். ஓகே. ஒன்லி ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. அப்படியா? ஆஹா. ஆஸ்திரேலியன் பேர்ட்ஸ் சார். ஆஹா. எப்படி இது காட்டலாமா? டாக்கிங் பேர்ட்ஸா இது? ஓகே. இந்த பேர்ட் வரது ரொம்ப ரேர் சார். அப்படியா? ஆஹா. This is a talking bird it seems. இந்த பேர்ட் பேர் என்னதுங்க? ப்ளூ கோல்ட் மக்காவ். பெட் நேம் மோஜோ. மோஜோவா? ஓ ஹலோ சொல்லுமா? ஓகே. I would suggest you can come to this place. Quite interesting. In Yelagiri we went to Fundera Park also. Even there we saw these types of birds, but nothing happened like this. Oh my god. Okay, so now this is over. Now the time is 5 o'clock
Now we have to still see more places. We'll go now to Killiyur waterfalls. We reached Killiyur waterfalls. From this way you need to come. 50 rupees for parking they're charging, and you can park your car over here, this place. And from here you need to walk and go for some time. Then 200 to 250 steps you need to descend down for Killiyur waterfalls. This falls it's around 5 kilometers from Yercaud Lake as well as from Peacock Park. This is Killiyur waterfalls. Not very well maintained. It's a little bit dirty over here. If you want to come, you can come, or else you can skip it. So it's up to you. This is the falls. More places tomorrow will cover. We have checked in now to a hotel. It's mainland spa and mainland resorts and spa. I'll show you the room right now. This is the master bedroom. This is the bathroom, and also there's an open bathroom. You can see it here, this side. And why I choose this hotel, because it's surrounded by coffee plantation, and even there's a campfire, plus lots of activities are there. Second day we are going to explore the Yercaud, so that time I will show you the view of this surrounding. Now we are not able to see properly. This is our second day of exploring Yercaud. Right now the time is 9 o'clock. Here Science Park is there, Koalahalam Science Park. So we are going to do breakfast now. After completing breakfast, we will be heading to more 2-3 places to cover in Yercaud. Now we are heading to Karadiyur viewpoint. This is around 11 kilometers from Yercaud. Wow, this is Karadiyur viewpoint. Almost all the places we have completed in Yercaud. Hotels, we stayed at Koalahalam Mainland Resorts and Spa. They charged 3,200 per night inclusive breakfast. I didn't say that earlier, so I'm saying it right now. If you have any queries, you can comment me. I will reply as soon as possible. The hotel at Handviews Hotel, the Handviews. We have taken a family room. They charged 5,000 rupees net for that. I will show you the room right now. This hotel is near the city center, that too near the lake as well as bus stand and in the Bazaar Road. So you can opt this hotel also if you want. And even many hotels are there. I'll show you the room right now. See, this is the restaurant, the pure veg restaurant I said, you know, Astoria Veg, this one. And even one more is there, Astoria Veg is there, and Annapurna. Annapurna also you can try, which is also very nearby over here.
And this is for children sleeping over here. They're giving a separate bathroom also for them. $30 minutes to 360. 30 minutes to be on that. Okay. Yeah, right now we are at Kodaikanal Lake, Kodaikanal Boat House. Here you can do pedal boating, row boating is also there, and even horse riding is there, and even cycling is there. It's an artificial lake. I would suggest you should try this horse riding. Upper Lake viewpoint. It's just 2.5 kilometers from the Kodaikanal Lake. You can see the Kodaikanal Lake view right now. Now we'll head to Telescope Observatory. We reached Kodaikanal Solar Observatory Museum. It seems that their mobiles are not allowed. You can see from here there. So this place only you can use your camera. Inside it's not allowed. There's a board over there. You can see camera is prohibited. And observatory is over that side, which is also prohibited. But this place you should come and see, it's really interesting. Let's move to the next spot. Yeah, from observatory, while coming from observatory towards Pumbare, you can watch this Palani Temple majestic viewpoint. Just zoom it. Now we'll head to Pumbare. This is Pumbare village viewpoint. Now next, move to the next spot. Yeah, we have reached now Manavannur. Here some places are there to see. Many movies have been taken over here. Here's a list given over here. Manavannur Lake, it's in heart shape. Very low water is there. Yeah, very low water over here. Let's go. We have reached Kukal Lake. From Manavannur, you can come here and you can see the Kukal Lake and Kukal Falls. Kukal Falls, for this you need to go by this way, and from Manavannur you should come by this way, and the lake is on the opposite side. Now we have reached Pine Forest. This one you should add it to your list.
This place is around just a kilometer from the Moyer Point. After visiting this place, you can go to Guna Cave. Let's go now. Most of the tourist spots gets closed by 5 p.m. maximum 6 p.m. So plan as per that. Now we have reached the Guna Cave. Guna Cave is already closed. Just we'll check it out. Nothing is seen from here. This is the pillar rock. You can add even this also. After finishing Pillar Rock, just another 1 kilometer, you can come here to Suicide Point and Golf Club. Here is the Golf Club and the board is here. Old name is Suicide Point. Suicide Point is this side. Even many shopping centers are here. Yeah, this is Green Valley Viewpoint, the board over there, and Social Point also. This is Vatakanal Falls. This is just 2.5 kilometers from the city. In the Kodaikanal Lake also. If you want, you can skip this falls also. It's not much interesting. Yeah, now we are heading to Dolphin Nose. It's just a 1.5 kilometers trek from here. This is Dolphin Nose Viewpoint. Next, after this, there is a 2-minute trek from here for Echo Point as well as Echo Rock. Now let's go there. Just see the view. Yeah, this is the Echo Point spot. So our Kodaikanal tour is completed. We have explored all the places. If you like the video, give us a like. Ooty 150 kilometers இருக்கு. Yeah, Ooty hills start ஆயிடுச்சு. And இப்போ இங்க வந்து லைட்டா drizzling ஆயிட்டு இருக்கு. Temperature நல்லா சில்லா இருக்கு. இப்போ நாங்க ஊட்டில போயிட்டு சேர்ந்துட்ட அப்புறம் உங்ககிட்ட நான் பேசுறேன். ஹோட்டலும் புக் பண்ணல. ஸோ வாக்கிங் தான் பண்ண போகிறோம். எந்த ஹோட்டல்லும் முடிவு பண்ணலை. அங்கே போயிட்டு பார்க்கலாம். இங்கேருந்து குன்னூர்லேருந்து ஊட்டிக்கு நீங்கள் டாய் ட்ரெயினில் கூட போகலாம். இல்லைன்னா நீங்கள் மேட்டுப்பாளையத்துலேருந்து கூட நீங்கள் ஊட்டிக்கு டாய் ட்ரெயினில் போகலாம். தட் டேக்ஸ் அபவுட் 5 hours. அண்ட் குன்னூர்லேருந்து இட் டேக்ஸ் அபவுட் 1.5 hours.
இது 499. நான் ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணோம். 2800 நெட்டு சார்ஜ் பண்ணாங்க. ரூமு நல்லா தான் இருக்குது. ஏன்னா அது மெயின் சிட்டி சென்டர்லேயே இருக்குது, ஊட்டி சிட்டி சென்டர்லேயே இருக்குது, ரொம்ப கிட்ட. ஸோ அதான் சூஸ் பண்ணோம். வைஃபை இல்லை, அப்புறமா ஸ்விம்மிங் பூல், கேம்ப் ஃபயர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது இங்கே. பட் ஓவரால் இட்ஸ் குட். டின்னர் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து ஊட்டி காஃபி ஹவுஸ் வந்திருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு. நிறைய பேர் சொல்கிறாங்க இங்கே நல்லா இருக்குன்னு. இப்போ வந்து நான் கார்லிக் பவுடர் மசாலா ரோஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், பாருங்கள். நல்லா தான் இருக்குது. அப்புறமா எங்களோட காஃபி கூட ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ அவலான்ச் லேக் போகிறோம். ஊட்டி சிட்டி சென்டர்லேருந்து 23 கிலோமீட்டர்ஸ் தான். அவலான்ச் ரீச் ஆக போகிறோம். இன்னும் 5 நிமிஷம் தான் இங்கேருந்து. ரோடு ஃபுல்லாக பனியாக இருக்குது, ரோடே தெரியல. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவலான்ச் லேக் வந்துட்டோம். அங்கே தான் ஒன் டே பார்க் பண்ணிடணும். அங்கே பார்க் பண்ணிட்டு இப்படி தான் போகணும். திஸ் இஸ் த வே. வியூ பாருங்கள் எப்படி இருக்கு. இதுக்கு தாண்டி கூட போகக்கூடாதுங்கிறாங்க. அங்கே ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில் வந்து அவங்க சொல்லிடுவாங்க. திஸ் இஸ் அ நேச்சுரல் லேக். அரௌண்ட் 1800s இந்த இடத்துல ஒரு மேசிவ் லேண்ட்ஸ்லைட் இருக்குது. அந்த லேண்ட்ஸ்லைடில் தான் உருவான லேக் தான் இது. அதுக்கு தான் இதுக்கு பேர் வந்து அவலான்ச் லேக்னு வச்சுருக்காங்க. அனிமல்ஸ்லாம் நிறையா வருது, அதனால ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. தட் இஸ் அந்த சைடு கூட போகக்கூடாது, அப்புறமா அந்த ரோட்லேருந்து அந்த சைடு கூட போகக்கூடாது. அங்கெல்லாம் போர்ட் போட்டு வச்சுருக்காங்க, டு நாட் ஃபீட் அனிமல்ஸ் அப்படிலாம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே ஒரு சின்ன கேன்டீன் இருக்குது. அங்கே ஜஸ்ட் டீ காஃபி இதெல்லாம் ஸ்நாக்ஸ் கிடைக்கும். இட்லி தோசை கேன்டீன் கூட இங்கே ஒன்று இருக்குது, ஆனால் அது ஓப்பனாக இல்லை, க்ளோஸாக தான் இருக்குது. இங்கே இதுக்கு முன்னாடி வந்து இங்கே ஒரு சஃபாரி கூட இருந்தது. லைக் வெஹிக்கலில் வந்து இப்படி நம்ம உள்ளே கூட்டு போவாங்க அனிமல்ஸ் இருந்துச்சுன்னா காட்டுறதுக்கு. இப்போ அங்கே ஒரு லேண்ட்ஸ்லைட் ஆனதுனால அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 1 இயர் க்ளோஸாக தான் இருக்குது. ஒர்க் இஸ் கோயிங் ஆன். எப்போ நெக்ஸ்ட் 3 to 4 months இங்கே ஒரு சஃபாரி கூட ஓப்பன் ஆகிடும்னு நினைக்கிறேன். அவலான்ச் லேக் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம். கண்டிப்பாக வந்து பாருங்கள். இங்கே சிட்டிலேருந்து 23 கிலோமீட்டர்ஸ் தான். ஊட்டி லேக்கெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் லேக் தான், அது அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருக்காது. நீங்கள் இங்கே வந்து பாருங்கள், வியூ அண்ட் பியூட்டி சூப்பராக இருக்கும், என்ஜாய் பண்ணுவீங்க. இங்கே இதான் நம்ம எமரால்ட் டேமு அண்டு லேக் இங்கே இருக்குது பாருங்கள். இங்கேருந்து பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்க. வியூ பாருங்க எப்படி இருக்கு, அப்படியே சுத்தி பாருங்க. இதுதான் எமரால்ட் லேக். இது அவலான்ச் லேக் அண்ட் திஸ் இஸ் எமரால்ட் லேக். இது ரெண்டும் இங்கே தான் ஜாயிண்ட் ஆகுது. அண்ட் இதுதான் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் கூட. டேமு அங்கே தெரியுதா உங்களுக்கு? ஜூம் பண்ணி காட்டுவாங்க பாருங்க. அங்கே தான் நம்ம ஃபர்ஸ்ட் காமிச்சோம். வாங்க இப்போ ஊட்டி சென்டருக்கு போகலாம். அங்கே சில இடங்கள்லாம் இருக்குது, அதை பார்க்கலாம் வாங்க. ஊட்டி போட் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே வந்து ரோப் போட்டிங், பெடல் போட்டிங் அண்ட் மோட்டர் போட் இருக்குது. இது ஒரு ஆர்டிஃபிஷியல் லேக்கு. இது வந்து ஸ்டார்டிங்கில் ஃபிஷரிஸ்க்கு யூஸ் பண்ணாங்க. இப்போ இது டூரிஸ்ட் ஸ்பாட்டாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. போட் ஹவுஸ்லேருந்து கிளம்பிட்டோம். போட்டிங் பண்ணலை, அங்கே நிறைய கேம்ஸ் கூட இருக்குது, நீங்கள் அது கூட ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்துலேயே வந்து தண்டர் வேர்ல்டுன்னு ஒன்று இருக்குது, அது கூட நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் பார்க்கலாம், எங்களுக்கு டைம் இல்லை. இட்ஸ் அ டைனோசர் பார்க்கு, இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டைனோசர் பார்க்குங்கிறாங்க. பாருங்கள் அப்படியே ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க.
பொட்டானிக்கல் கார்டன் வந்திருக்கோம். இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ்லாம் நிறையா இருக்குது, பார்க்கலாம். தொட்டப்பட்ட பீக்கு லேட் ஆயிடுச்சு, ஸோ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து இப்படி தான் மேலே போகணும். 8 to 5 தான் டைமிங்ஸு. ஸோ எங்களால் போக முடியல மேலே. வாங்க போகலாம். ஊட்டி சிட்டி சென்டர்லேருந்து இங்கே பைன் ஃபாரஸ்ட் இருக்கு. தட் இஸ் டுவர்ட்ஸ் கோயிங் டு பைக்காரா ஃபால்ஸ். பைக்காரா போகும்போது இதை பார்த்துட்டு போங்க. 20 rupees per heading. ஊட்டி சிட்டி சென்டர்லேருந்து ரொம்ப கிட்ட தான், ரொம்ப தூரம் கிடையாது. இப்போ வென்லாக்ஸ் டவுன் நேச்சர் ட்ரெயில் வந்திருக்கோம். இது பைன் ஃபாரஸ்ட்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. இது கூட நீங்கள் பார்க்கலாம், நல்ல வியூ இருக்கும். அண்ட் ஃபோட்டோஸ் கூட எடுக்கலாம். இங்கே வாங்க மேலே போய் பார்ப்போம் என்ன இருக்குது. ட்ரெயில் டாப்பில் வந்திருக்கோம். வியூ ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குது. கொஞ்சம் இங்கே ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்துட்டு பைக்காரா போட் ஹவுஸ் வந்துருக்கோம். வியூலாம் நல்லா சூப்பராக தான் இருக்குங்க. நாங்கள் போட்டிங் பண்ணலை. வாங்க பைக்காரா ஃபால்ஸ் போகலாம். இப்போ பைக்காரா ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குது. இங்கே குளிக்கலாம் அலௌட் இல்லை, ஜஸ்ட் வியூ தான். வாங்க இந்த பார்த்து போங்க, சூப்பராக இருக்குது பார்க்க. வியூ ரொம்ப நல்லா இருக்கு. பைக்காரா ஃபால்ஸ் தான் முடிஞ்சது. அங்கேருந்து ஒரு 23 kilometers நீடல் ராக் வியூ பாயிண்ட் அங்கே வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். நீடல் ராக் வியூ பாயிண்ட் வந்திருக்கோம். இட்ஸ் ஜஸ்ட் 400 meters டு ட்ரெக். அப்படியே ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. அப்படியே நீங்கள் மேலே ஏறி வந்துடலாம். ஸோ வந்து இந்த நீடல் ராக் வியூ பாயிண்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக தெரியுது பாருங்கள். புதுமலை டைகர் ரிசர்வ் வந்திருக்கோம். அதுக்குள்ள தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். ஒரு எலிஃபென்ட் ஸ்பாட் பண்ணியிருக்கோம். பாருங்க, வண்டியிலேருந்து கீழே இறங்கக்கூடாதுங்கிறாங்க.
முதுமலை நேஷனல் பார்க் இங்கே தான் இருக்குது. இங்கேருந்து ஊட்டி 29 கிலோமீட்டர்ஸ் போகணும். ஜீப் சஃபாரி கொண்டு போகிறாங்க. இங்கேருந்து 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஜீப்புக்கு. 4 பேர் 5 பேர் போகலாம். இந்த சைடு ஒரு இடம் இருக்குது, இந்த சைடு ஒரு வியூ இருக்குது. ஸோ அதெல்லாம் காமிச்சிடுறாங்க. ஒரு ட்ரைபல் வில்லேஜ் இருக்குது, ரிவர் வியூ இருக்குது. நாங்கள் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் தோணலை. ஸோ நாங்கள் போகல. வாங்க நெக்ஸ்ட்டு ஊட்டிக்கு போகலாம். இப்போ கலட்டி ஃபால்ஸ் கிட்ட வந்திருக்கோம். இது ஊட்டிக்கு போகிற வழியில் தான் இருக்குது. தட் இஸ் டுவர்ட்ஸ் மைசூர் ரோட்டில், ஊட்டி மைசூர் ரோட்டில். இங்கே போர்டில் போட்டிருங்க பாருங்க, கலட்டி வாட்டர் ஃபால்ஸ். 1 கிலோமீட்டர் இதுக்குள்ளே போகணும். இது இந்த வேக்குள்ளே போகும். அது இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏதாச்சும் சம் மந்த்ஸ் பேக் வந்து இங்கே சூசைடாக இருக்குது, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரோஸ் கார்டன் வந்திருக்கோம், கவர்மெண்ட் ரோஸ் கார்டன். வாங்க பார்க்கலாம் அது எப்படி இருக்கு. அங்கே டேரிஃப் போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக ரோசஸ்லாம் இங்கே இருக்குது. ஆனால் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலன்னு நினைக்கிறேன். இங்கே ஊட்டியில் வந்து டின்னர் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் கைலாஷ் பர்வட் ட்ரை பண்ணலாம். நார்த் இந்தியன் வேணும்னா ஊட்டி காஃபி ஹவுஸ் நல்லாயிருக்கு, அங்கே கூட ட்ரை பண்ணலாம். அங்கே லஞ்சுக்கு மீல்ஸ் கூட இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். அப்புறமா பட்டேல் போஜனாலயம்னு ஒன்று இருக்குது, நீங்கள் அது கூட ட்ரை பண்ணுங்கள். அங்கே வந்து ராஜஸ்தானி இருக்குது, நார்த் இந்தியன்ஸ் இருக்குது, அப்புறமா பெங்காலி கூட இருக்குது. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ண. இதெல்லாம் சிட்டி சென்டருக்குள்ளேயே தான் இருக்குது, எல்லாமே கிட்ட தான் இருக்குது. அங்கே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா நார்லேயே வந்து சைட் கேஃபே ஒன்று இருக்குது, நீங்கள் அது கூட பார்க்கலாம், அதுவும் நல்லாயிருக்கு. டின்னர் லஞ்ச் நீங்கள் அங்கேயே ட்ரை பண்ணுங்கள். லேம்ஸ் ராக் பாயிண்ட் இருக்கும், அதாவது குன்னூர்லேருந்து நீங்கள் ரைட் எடுக்கணும். அங்கே போர்டு போட்டிருப்பாங்க. ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஊட்டி. ரைட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ரோடெலாம். வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது. அண்ட் நீங்கள் லேம்ஸ் ராக் போகிற ரூட்லேயே டால்ஃபின் ஹவுஸ் வரும். அது அந்த அளவுக்கு ஓகே தான். லேம்ஸ் ராக் நல்லாயிருக்கும். வாங்க இப்போ அங்கே போய்ட்டு ஓகே நான் காட்டுறேன். இங்கே கூட நீங்கள் நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். வியூ நல்லா இருக்கும், ஃபுல்லாக மிஸ்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது இப்போ ரோடெலாம். லேப்டாப் வந்துட்டோம். இப்படி தான் மேலே போகணும். வாங்க போய்ட்டோம். லேம்ஸ்டாக் போகிற ரூட் இதுதான். இப்படி தான் போகணும் மேலே. வியூலாம் சூப்பராக தான் இருக்குது இங்கேருந்து பார்க்க. டாப்க்கு வந்துட்டோம். இங்கே ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது, ஒன்றுமே தெரியல. பட் வியூ எக்ஸலண்ட்டாக இருக்குது. பாருங்கள் வியூ எப்படி இருக்குது. லேம்ஸ் ராக் பார்த்துட்டீங்க. இதுதான் இருக்குது ஒரு வியூ பாருங்கள். இது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம். இதோட ஊட்டி டூர் முடிஞ்சது. ஆல்மோஸ்ட் எல்லா இடமும் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். We can hide, we can make it on our own.
your halo.